பழுவூர் பைங்கிளி. சரித்திர சிறுகதை. நள்ளிரவு நெருங்கும் நேரம். அந்த அடர்ந்த காட்டு வழி பாதையில் முகாமிட்டன யானைகள். பதுங்கி பாயும் வேங்கையென கிடந்தன குதிரைகள். கானகத்தின் இயல்பு நிலை மாறி போனதில் புள்ளினங்களும் விலங்குகளும் சத்தமின்றி அங்கே நடப்பதை உற்று நோக்கி கொண்டிருந்தன. ஏற்றப்பட்ட தீப்பந்தங்கள் அந்த இடத்தின் இருட்டை விரட்டி அடித்தன. வீரர்கள் பலர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க, சோழ பேரரசனின் மெய்க்காவல் படையினர் சோழி உருட்டி கொண்டிருந்தனர். மன்னரின் உறக்கம் கலையா வண்ணம் சற்று தூரத்தில் அமர்ந்தபடி பராந்தகனின் கூடாரத்தை சுற்றி நாற்புறமும் நின்றிருந்த வேல்படை வீரர்கள் நால்வரும் தூக்கம் கண் அயிர்த்தவே மரத்தின் அடியில் சென்று அமர்ந்தனர். 10 கல் தொலைவில்தான் இருந்தது பழுவூர். பராந்தகனின் பயண நோக்கம் பழுவேட்டரையர் கண்டன் அமுதனை கண்டு வர வேண்டும் என்பதுதான். ஓலை அனுப்பினாலே ஓடி வந்து விடுவார் அமுதனார். ஆனால் பராந்தகர் எண்ணமோ அதுவல்ல. காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது என்ற குரல் அறிந்தவன் பராந்தகன். ஆபத்தில் தனக்கு உதவியவன் ஆண்டியே ஆயினும் அவனை அழைத்து வந்து உபசரிப்பதை விட உதவியவனை தேடி சென்று உபசரிப்பதே பராந்தகனின் உயர்ந்த குணம். அதற்காகவே இந்த பயணமும். அதுவும் பழுவேட்டரையருக்கு தகவல் தராமல் திடீரென்று அவரை வியப்பில் ஆழ்த்துவதுதான் திட்டம். தன்னந்தனியனாய் கட்டிலில் கிடந்தான் பராந்தகன். கூடாரத்துக்குள் குடுவை விளக்கு மங்கலான ஒளி உமிழ்ந்தபடி இருந்தது. அதே நேரம் கூடாரத்து மேல் முகட்டில் தன் குறுவாளால் கிழித்து வழி ஏற்படுத்தி கொண்டு கயிற்றை பிடித்தபடி இறங்கியது ஒரு உருவம். பொத்தென்று குதித்த வேகத்திலேயே அவ்வுருவம் கட்டிலுக்கு கீழே சத்தமின்றி பதுங்கியது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் அரவம் கேட்டு கண் விழித்தான் பராந்தகன். பார்வையை சுற்றிலும் ஓட்டினான். எரிந்து கொண்டிருந்த விளக்கின் சுடரொளி வெளிச்சத்தில் அங்கே எவரும் தென்படவில்லை. வெளியில் ஏதேனும் சத்தம் வந்திருக்கலாம் என்ற எண்ணத்தோடு கண் மூடினான். மன்னிக்க வேண்டும் பேரரசே, நீர் சுத்த வீரன் என்றால் சத்தம் வேண்டாம். நான் உங்கள் நலம் விரும்பி. கட்டிலுக்கு கீழிருந்து மெல்லிய குரலில் வந்த வார்த்தைகளுக்கு திடுக்கிட்டு துள்ளி எழுந்து அமர்ந்தான் பராந்தகன். யாரது? எங்கிருந்து வருகிறது குரல்? யாரும் தென்படவில்லை. மன்னன் தன் கலவரத்தை காட்டிக்கொள்ளவில்லை. தயை கூர்ந்து தங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் பகிர சம்மதம் வேண்டும். சத்தம் வேண்டாம். கட்டிலுக்கு கீழே வருகிற குரல் என்பதை உணர்ந்தவன் கட்டிலை விட்டு துள்ளி குதித்து சரையில் என்று கட்டிலின் திரையினை விலக்கி குனிந்து பார்த்தான். அதே நேரம் அந்த உருவம் கட்டிலின் மறுபுறத்து திரை விலக்கி உருண்டு எழுந்து கட்டிலுக்கு மேலே முகம் வைத்து பராந்தகனை கூர்ந்து பார்த்தது. அந்த வேகத்தை கண்டு சற்றே வியந்தவனாக மன்னனும் ஏறிட்டான். சுடரொளியில் தெரிந்த அவ்வுருவத்தின் முகம் கண்டு அதிசயித்தான். மெல்லிய திரையிட்டு முகம் மறைத்திருந்த அவ்வுருவத்தின் கண்களில் அப்படி ஒரு தீட்சண்யம். பராந்தகன் பார்வையிலோ உக்கிரம். யார் நீ? பழுவூர் கோட்டத்து வீரன். வந்தது எத்தனை பேர்? இங்கு நான் மட்டும்தான். உன் உயிரை பணயம் வைத்து நீ இப்படி வந்திருப்பதன் நோக்கம்? எங்கள் பழுவேட்டரையரின் மீது கொண்ட பற்றும் பாசமும், தங்கள் மீது கொண்ட மதிப்பும் விருப்பும். என்ன சொல்கிறாய் நீ? உண்மைதான். நீங்கள் சற்றே பொறுமையாக செவிமடுக்கும்படி பணிவுடன் வேண்டுகிறேன் பேரரசே. எழுந்து நின்று சொன்னான். நான் உங்கள் நலத்தை பெரிதும் விரும்புகிறேன். அதுபோலவே எமது மன்னரின் நலத்தையும் விரும்புகிறேன். இந்த மண்டலமே போற்றி புகழும் தங்களை கண்டு மகிழவும் எனக்குள் ஒரு ஆசை. ஆகவேதான் இப்படி. தன் பேச்சை முடிக்கும் முன்பே வெளியே கேட்ட வீரர்களின் பேச்சுக்கு சட்டென்று பாய்ந்து திரைச்சீலையில் மறைந்து நின்றபடி எட்டி பார்த்தான். பராந்தகன் அவனது வார்த்தைகளையும் செயல்களையும் கூர்ந்து கவனித்தபடி வியந்தான். வாளிப்பான சற்றே ஒடிசலான தேகம். அந்த இளைஞனின் வேகமும் அவன் வார்த்தைகளும் நேர்த்தியாக இருந்தது. அமைதியாய் வெளி நிலவரத்தை கவனித்துவிட்டு இளைஞன் பேசினான். இப்போது நான் பேச அனுமதி வேண்டும் பேரரசே. அத்துமீறி நுழைந்த பிறகு அனுமதி வேறா உனக்கு? புன்னகையுடன் தன் கட்டிலில் அமர்ந்தான் பராந்தகன். மன்னியுங்கள் பேரரசே, அத்துமீறல் அல்ல, அவா மீறல். சரி, வந்த நோக்கத்தை சொல். இளைஞன் மீண்டும் கூடாரத்துக்கு வெளியே பார்வையை ஓடவிட்டான். முகாமுக்கு வெளியே உலவி கொண்டிருந்த வீரர்களுக்கு கேட்கா வண்ணம் அமைந்திருந்தது பேரரசனுக்கும் அந்த வீரனுக்குமான உரையாடல். சோழி உருட்டி கொண்டிருந்தவர்களின் ஆட்டம் சூடு பிடித்திருந்தது. ஆட்டத்தின் விறுவிறுப்பை காண ஆங்காங்கே நின்றிருந்த வீரர்களும் ஆர்வம் காட்டினர். செங்கண்ணா, நீ சொன்னபடியெல்லாம் சோழி கேட்குதே, எப்படி ஐயா? அது என்ன சோழியா அல்லது உன் வீட்டு கோழியா? வீரர்கள் கவனம் அந்த ஆட்டக்களத்தின் மீதே அதிகம் இருந்தது. அடிக்கடி பேரரசரின் கூடாரத்தின் மீது கண் வைத்து கொண்டனர். மார்கழி நிலவு மேகங்களில் மறைந்து மறைந்து நீந்தி கொண்டிருந்தது. கூடாரத்துக்குள் நுழைந்த இளைஞன் நிறையவே பேசி முடித்திருந்தான். மிக்க நன்றி பேரரசே,
உங்கள் வாக்கு எனக்கு தேனாமிர்தமாக இனிக்கிறது. எனக்கு விடை கொடுங்கள். உத்தரவின்றி உள்ளே நுழைந்த உனக்கு எப்படி நான் விடை தர முடியும்? சரி, எப்படி என் வீரர்களை கடந்து வெளியேறுவாய்? வீரர்கள்? இவர்களை கேட்டா நான் இங்கு வந்தேன்? இவர்கள் அறியாதபடி வந்த எனக்கு போக தெரியாதா? இவர்கள் சோழ வீரர்கள் அல்ல, சோழி வீரர்கள் என்று சொல்லிவிட்டு வீரன் சிரித்தான். பராந்தகனோ முறைத்தான். நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் பேரரசே, அது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலம் பயக்கும். அவன் வார்த்தைகள் பராந்தகனுக்கு புன்னகை பூக்கச் செய்தது. புன்னகைத்தபடியே தன் பவழ மோதிரத்தை கழற்றி கொடுத்தான். வீரனே, உன் தீரத்துக்கு என் பரிசு, வைத்துக்கொள். ஆஹா, என்னே என் பாக்கியம்! பொற்குவை பெற்றது போல மகிழ்ந்தான் வீரன். அவனுக்கு வார்த்தைகள் வெளிவராமல் துடித்தன. வருகிறேன் மன்னா. உணர்ச்சி பிழம்பாகி கிளம்பினான். ஒரே எம்பில் கூடாரத்தின் முகட்டிலிருந்து தொங்கிய கயிற்றை பிடித்து பரபரவென்று ஏறினான். பராந்தகன் அவன் மேல் ஏறுவதை மலைப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் உருவம் இருளில் மறைந்தது. பேரரசனின் கூடாரத்துக்கு மேலே இருந்த மரத்தில் ஏற்பட்ட சலசலப்பை கண்ட ஒரு வீரன் உற்று நோக்கினான். எலே, அது குரங்கா இருக்கும். சற்று தூரத்தில் நின்றவன் சொன்னான். அந்த சலசலப்பு அடுத்தடுத்த மரங்களுக்கும் மாறிக்கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் தூரத்தில் எங்கோ சன்னமாய் குதிரைகளின் குளம்படிகள் மெல்ல காற்றில் கரைந்தது. வீரர்களுக்கு அந்த சத்தம் கேட்டது. ஏதோ விலங்கு காட்டெருமைகளை விரட்டுகிறது என்ற நினைப்பில் இருந்தனர். பராந்தகனுக்கு மட்டுமே தெரிந்தது அந்த குளம்படிகளின் ரகசியம். பழுவூர் கோலாகலம் பூண்டிருந்தது. பேரரசனை எல்லையில் நின்று வரவேற்றார் கண்டன் அமுதனார். பராந்தகன் வருகை தங்கள் பழுவேட்டரையரின் பராக்கிரமத்தின் பெருமை என மக்கள் மகிழ்வெய்தினர். திரும்பும் திசை எங்கும் வாழ்த்தொலிகள்தாம். ஆங்காங்கே பூச்சொரிவுகளும் மாலைகளும் வழிநெடுக பராந்தகனை மகிழ்வித்தன. புலவர்களும் பாணர்களும் பண்பாடி இசைத்தனர். பேரரசன் பராந்தகன் தம் மன்னரின் பேரன்புக்கு பாத்திரமானவன் என்பதை மக்கள் தங்கள் செயல்களின் மூலம் மெய்ப்பித்தனர். பழுவூர் கோட்டத்து மக்கள் தம் மீது இவ்வளவு பேரன்பு வைத்திருக்கிறார்களா என்று வியந்து போனான் பராந்தகன். பாண்டியன் ராஜசிம்மனுடன் நடந்த வெள்ளூர் போர் பராந்தகனுக்கு பெரும் போராட்டமாக இருந்தது. ராஜசிம்மனுக்கு படையணி சேர்த்த வேளிர்களும் பாண்டிய சிற்றரசர்களும் ஈழத்து வேந்தனும் சோழ படைக்கு பெருஞ்சேதத்தை விளைவித்து முன்னேறி கொண்டிருக்க, சோழப்படை வீழ்ந்துவிடும் இக்கட்டான நிலையில் படைத்தளபதி பழுவேட்டையரைய கண்டன் அமுதனாரின் படையணி களமாடிய வீரத்தையும் தீரத்தையும் கண்டு பராந்தகனுக்கு புது தெம்பு வந்தது. இலங்கை வேந்தன் படைகளை சிதறடித்து ஓடச் செய்த கண்டன் அமுதனார் வேளிர்களையும் சிற்றரசர்களையும் பதறடித்தார். பாண்டிய படை பின்வாங்கி தோற்றோடியது. மண்ணை காத்த மாவீர தளபதி கண்டன் அமுதனாரை களத்திலேயே கட்டித் தழுவி பாராட்டினான் பராந்தகன். கல்வெட்டில் இவ்வெற்றி செய்தியினையும் அதில் படைத்தளபதி அமுதனாரின் புகழையும் பதிய வேண்டுமென கட்டளையிட்டான். நடந்த அந்த செய்திகளை எல்லாம் பழுவூர் மக்களின் முன்பு நடந்த ஒரு விழாவில் சொல்லி வீறு கொண்டு எழும் அம்மக்களை பேறு கொண்ட மக்களாக்கினான். ஆண்டாண்டு காலமாக சோழ பேரரசு பழுவூரையும் பழுவேட்டரையரையும் மறக்காது என புகழ் மாலை சூட்டினான். கண்டன் அமுதனாருக்கு வார்த்தைகளே வரவில்லை. பராந்தகன் தன்னை வானளாவ புகழ்வதற்கு அப்படி என்ன செய்துவிட்டோம்? படைத்தளபதியாக படை நடத்தி வெற்றி பெற்றோம். கடல் போன்ற சோழ சேனையில் தானும் ஒரு நாவாயன்றி வேறென்ன? எவ்வாறாயினும் பராந்தகனின் உள்ளத்து மொழி இதோ உணர்த்துகிறது உண்மையை. பேரரசரின் உள்ளத்தில் தனக்கென உயர்ந்து ஓங்கிய தனி இடம் உண்டு என்பதை. இது போதும், பழுவூர் இனி வாழும். அமுதனாருக்கு உள்ளம் குளிர்ந்தது. மறுநாள் காலை பராந்தகன் பழுவூர் பெரும் படையினரையும் ஒவ்வொரு அணி தலைவர்களையும் பார்த்து நன்றி பாராட்ட வேண்டுமென்று கோரினான். அதன்படியே தூசிப்படை, வாட்படை, வேட்படை, பரிபடை, கரிப்படை என ஒவ்வொரு படை தலைவர்களையும் தனித்தனியே பாராட்டி பொற்கிழி வழங்கவும் செய்தான். அவ்வரிசையில் நிற்காத ஒற்றர் படை தலைவரை விசேஷமாக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பராந்தகனுக்கு ஏமாற்றமாக இருந்தது வந்து நின்ற முதியவரை பார்த்து. அவன் எதிர்பார்த்தது நடுநிசியில் தன் கூடாரத்தில் வந்த வீரனை. ஒற்றர் படையில் இருந்த மற்ற அணி தலைவர்களிலும் அந்த வீரன் இல்லை. தம் குழப்பம் தம்மோடு இருக்கட்டும் என்று நினைத்த பராந்தகன் அவர்களுக்கும் பொற்கிழி வழங்கினான். ஆனால் அவனுக்குள் அந்த ஒற்றனை பற்றிய கேள்விகள் வளையமிட்டு கொண்டே இருந்தன. அந்த இளைஞன் யார்? அவன் கேட்டுக்கொண்டபடியே அமுதனாரை மட்டுமல்ல, இந்த பழுவூரின் படை அணி தலைவர்களை கூட பெருமைப்படுத்தி ஆயிற்று. நடுநிசி வீரன் இப்போது இவற்றையெல்லாம் அறியாமலா இருப்பான்? அவன் மகிழட்டும் என்று மனதுக்குள் அவனை பாராட்டி கொண்டான் பராந்தக சோழன். அன்று மாலை கலை நாட்டிய நிகழ்ச்சிகள் நடந்தன. பராந்தகனை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தி பரவசப்படுத்தின. இறுதியாக நடன நிகழ்ச்சி நடந்தது. அந்த பேரழகியின் ஆட்டம் பராந்தகனை பாடாய்படுத்தியது.
அவளது விழியசைவும் விரலசைவும் நடையழகும் இடையழகும் குலுங்கிய பேரழகுகளும் குவிந்து மலரும் கோவை இதழ் அழகும் கண்ட பேரரசனுக்குள் தேனாறு பெருக்கெடுத்தது. காணாது கண்ட தேன் அமுது இவளல்லவோ என அவன் மனம் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக எகிரி குதித்து தாளம் போட்டு பாடியது. விலை மதிப்பற்ற அந்த கோமளவள்ளியின் ஆட்டத்துக்கும் அழகுக்கும் கிறங்கி போனவன் அவளுக்கு என்ன கொடுத்தாலும் தகும் என்றாலும் அவை அடக்கம் கருதி கோமேதகம் மேவிய தன் கனையாழியை கழற்றி பரிசாக கொடுத்து அவள் காதருகே கிசுகிசுத்தான். உன் ஆட்டத்துக்கும் அழகுக்கும் எதுவும் இணையாகாது. என் விரலிடை கிடந்த இம்மோதிரம் சோழ பேரரசு கலைகளுக்கு தம் அரியணையை கூட தரும் என்பதற்கான அத்தாட்சியாக உன் மென் விரல்களை அலங்கரிக்கட்டும். அன்று இரவு அமுதனாரிடம் உரையாடிய பராந்தகன் தான் மறுநாள் புறப்பட்டு போவதாகவும் அமுதனார் தஞ்சைக்கு வந்து தங்கி தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்றும் தம் படை வீரர்களுக்கு தக்க ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். ஆனால் அவன் கேட்க நினைத்த 2 கேள்விகளை கேட்காமல் மறைத்து கொண்டான். படுக்கையில் வந்து விழுந்த பராந்தகனுக்கு உறக்கம் பிடிக்கவில்லை. உத்திரத்தில் அந்த நர்த்தகி தத்தோம் தகத்திகித்தோம் என்று சலங்கை ஒலியுடன் நவரசங்களிலும் நாட்டியம் ஆடுவதே அவன் கண்களுக்கு தெரிந்தது. இப்படி ஒரு பேரழகி இந்த பழுவூரில் இருப்பாள் என்று அவன் நினைக்கவில்லை. இதே பழுவூரில் சோழ வீரர்களையே மிஞ்சும் அளவுக்கு ஒரு ஒற்றன். அடடா, என்னே அவன் சாமர்த்தியம்! இந்த பழுவூர் விஜயம் இவ்விருவரையும் என்றைக்கும் மறக்க முடியாமல் செய்துவிட்டதே. இவ்விருவரையும் சோழ நாட்டு தலைநகருக்கு அழைத்து செல்ல வேண்டும். இன்று இரவு அமுதனாரிடம் பேசும்போது கூட மனதுக்குள் ஓடியது, தன் எண்ணத்தை வெளிப்படுத்தியிருந்தால் பதறி அடித்து கொண்டு நிறைவேற்றுவார் அமுதனார். ஆனாலும் அவரிடம் கேட்கத்தான் நான் எழவில்லை. எப்படி கேட்பது? சிந்தையில் ஓடிய சிந்தனையை சிதறடித்தது சில்லென்ற காற்றில் தவழ்ந்து வந்த நறுமணம். ஆஹா, என்ன மனம்! எங்கிருந்து வருகிறது? தன் நாசியை விரலால் சுண்டிவிட்டு எழுந்தான். உத்தரவின்றி உள்ளே வந்தமைக்கு மன்னிக்க வேண்டும் பேரரசே. குரல் வந்த திக்கில் திரும்பியவன் திடீரென மின்னல் வெட்டுக்கு தாக்குண்டவனைப் போல இன்ப அதிர்வு கொண்டான். நரம்பெங்கும் பேரின்ப யாழ் மீட்டப்பட்டது போல உடம்பெங்கும் பரவசம் பாய்ந்தோடியது. அவள் அன்று மாலை நிஜத்திலும் நீளும் இன்றைய இரவு நினைவிலும் தன்னை கிறங்கடித்த அதே நாட்டிய பேரழகி. நீ நீ எப்படி இங்கு? எப்படி என்பதை விட எதற்கு என்று கேளுங்கள் என புன்னகைத்தவளை கண்டு பராந்தகனுக்குள் பரவசம் கரை புரண்டது. உங்கள் மனதில் உள்ளதை அறிந்து கொள்ளவே வந்தேன் என்றவளது தீன் தமிழின் தேன் குரலும் துடிப்பான பேச்சும் அவனை கிறங்கடித்தன. இந்த நேரத்தில் உறக்கம் பிடிக்காமல் தாங்கள் விழித்திருப்பது ஏன்? இங்கே தங்களுக்கு குறைவு ஏதும்? சேச்ச, அமுதனார் என்னை தம் இதயத்தில் வைத்து தாங்குகிறார், ஒரு குறையும் இல்லை. என் மனக்குறை வேறு. அது இருக்கட்டும். நீ எப்படி இந்த நேரத்தில் இங்கு? நான் யார் என்று உங்களுக்கு இன்னுமா தெரியவில்லை? அந்த கேள்விக்கு பெரிதும் யோசித்த பராந்தகன் பின்பு சமாளித்தான். நீ நடமாடும் நாட்டிய பல்கலைக்கழகம் என்று மட்டும்தான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று கூறி முறுவளித்தான். அவளுக்குள் நாணம் நான் ஏற்றியது. மெல்லிய புன்முறுவலோடு தலை கவிழ்ந்தவள் பின் நிமிர்ந்தாள். சரி, தங்கள் மனக்குறையை சொல்லுங்களேன். ஒன்று நீ. சற்றும் யோசிக்காமல் பராந்தகன் சட்டென்று சொன்னதை கேட்டு, என்ன, நானா என்பது போல விழி விரித்து வினாக்கனை தொடுத்தாள் பார்வையால். பராந்தகன் அந்த பார்வையின் வீச்சுக்கு தடுமாறி பதிலுரைத்தான். இன்னொன்று, இந்நாட்டு வீரன் ஒருவன். வீரனா? என்ன செய்தான் சொல்லுங்கள். இப்போதே அரசரிடம் சொல்லி அவனை என்னுடன் அனுப்பி வைக்க சொல், அது போதும். என்ன? ஆம், இங்கு நான் வருவதற்கு முன்பு ஒரு நாள் காட்டில் நடுநிசியில் என்னை சந்தித்து அமுதனாரை நான் தகுந்த மரியாதையோடு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவன் தன்னை ஒற்றற்படை தலைவன் என்றும் சொல்லிக்கொண்டான். ஆனால் உண்மை அதுவல்ல என்பது எனக்கு இங்கு வந்த பின்புதான் தெரிந்தது. அவன் பொய் உரைத்திருப்பினும் அவன் நோக்கம் உயர்ந்தது. அவனை பெருமைப்படுத்த என் பவழ மோதிரத்தையும் அணிவித்தேன். அவனை சோழ நாட்டுக்கு அழைத்து செல்லவும் விரும்பினேன். ஆனால் பராந்தகன் முடிப்பதற்குள் அந்த அழகி குறுக்கிட்டாள். தாங்கள் அணிவித்த அந்த கனையாழி இதுதானா என்றுவாறே அவள் தன் வலது கரத்தை நீட்ட அதில் சோழ லட்சணையுடன் அந்த பவள மோதிரமும் கோமேதக மோதிரமும் பளபளத்தன. பராந்தகனுக்குள் ஒரே நேரத்தில் இடியும் மின்னலும் களிநடம் புரிந்தன. பாய்ந்து அவள் கரத்தை பற்றி கொண்டான். அவளுக்குள் முகிழ்ப்புகள் பட் பட்டென்று மொட்ட விழ்ந்தன. ஆடல் அழகே, ஆற்றல் அரசியே, இப்போதாவது சொல் பெண்ணே, நீ யார்? அவன் காதலுற்ற நெஞ்சோடு கெஞ்சினான். அவள் வார்த்தைகள் வெளிவர விக்கித்தவளாக, நான் பழுவேட்டரையரின் மகள் என்றாள்.
என்ன? இந்நாட்டு இளவரசி அருள்மொழி. அவள் சொல்லி முடிப்பதற்குள் இழுத்து அணைத்து கொண்டான். இல்லை, இனி நீ சோழ நாட்டு பேரரசி. அன்றைக்கு பராந்தகன் தந்த அந்த வாக்குறுதி பின்னாளில் பழுவேட்டரையரின் மகள் அருள்மொழி நங்கையை பேரரசியாக்கி ஆற்றல் மிக்க அரிஞ்சிய சோழனுக்கு தாயாக்கி சோழ பேரரசை வலுவாக்கியது. வரலாற்று குறிப்புகள். முதலாம் பராந்தகனின் 12வது ஆட்சியாண்டு. கீழப்பழுவூர் கல்வெட்டு 1 பராந்தகனுக்கு துணையாக நின்று கண்டன் அமுதன் வெள்ளூர் போரில் ராஜசிம்மனை வெற்றி கண்ட செய்தியை சொல்கிறது. 17வது ஆட்சியாண்டு பராந்தகனின் கல்வெட்டில் மனைவி அருள்மொழி நங்கை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கீழப்பழுவூர் ஆலந்துறையார் மற்றும் திருவையாற்று பஞ்சநதீஸ்வரர் கோயில் கல்வெட்டுகளும் இந்த செய்தியை தெரிவிக்கின்றன. நன்றி.